அப்புறம் ஆ பின் லேடன் ஒருத்தர் பேரு ஒசாமா பின் லேடன். சரி ரைட்டு குழந்தைய வீட்ல விட்டுட்டு வந்தா, உங்க யாரு வந்து குழந்தைய பார்த்துக்குருவான்னு சொல்லி நம்மள திட்டுறாரு. நாங்க என்ன சொல்றோம், அப்ப குழந்தைய விட்டுட்டுலாம் வர உண்மதான். வேணாம். குழந்தை வச்சிருக்க தாய்மார் வீட்லயே இருக்கட்டும். விஜய் வந்து நீங்க ஆமா. லைவ்ல பார்த்துக்குங்க, டிவில பார்த்துக்குங்க. ஓட்ட மட்டும் அவருக்கு போடுங்க. நீங்க வந்து இப்படி கூட்ட நெரிசல்ல சிக்கிக்கிட்டீங்கன்னா, இதுக்கு ம். வந்து அரசாங்கம் பொறுப்பேற்க மாட்டேங்குது. 10,00,000 குடுத்துருவான். அப்ப இப்போ உங்க உயிர் தான் போகுது. ஐயா நாங்க உங்க நல்லதுக்கு தான் அட்வைஸ் குடுக்குறோம். கேட்கறதும் குழந்தைய கேட்காததும் உங்க விட்டுட்டு இஷ்டம். வந்தா குழந்தைய விட்டுட்டு வந்தா அங்க குழந்தைக்கு ஆபத்து. வீட்ல குழந்தைய விட்டுட்டு இந்த அம்மா இங்க வருது, அம்மா, அப்பா அங்க வர்றாங்கன்னு வச்சுக்கங்க. பெற்றோர்கள் இங்க வர்றாங்க. குழந்தை வீட்ல இருந்தாலும் அந்த குழந்தைக்கு குழந்தைய ஆபத்து. வீட்ல வந்து தாத்தா பாட்டிட்ட வந்து குடுத்துட்டு ஐயா வரலாம். அப்படி இல்லன்னா இங்க வந்து நீங்க வராதீங்கன்றோம். இல்ல இங்க வந்து ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்கன்னா குழந்தை அனாதை ஆயிரும். குழந்தைய ஐயா விட்டுட்டு வந்தா குழந்தைக்கு ஆபத்து. இங்க வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி போச்சுன்னா குழந்தை அனாதை ஆயிரும் இல்ல. அதனால வீட்லயே இருங்க மேக்ஸிமம். ஆமா இளைஞர்கள் வாங்க. அது உடம்புல வலு இருக்கிறவங்க வாங்க. மத்தவங்க எல்லாம் வயசானவங்க உடம்புல எல்லாம் வலு வராதீங்க. இருக்கவங்க வாங்க. கர்ப்பிணிகள் வராதீங்க. இந்த கர்ப்பிணிகள், ஆமா. குழந்தை உள்ளவங்க வராதீங்கன்னு விஜய் ஏற்கனவே மதுரை மாநாட்டிலே வயசானவங்க சொல்லிட்டாரு.